ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 355. இங்கு ஸ்ரீ திரிபுரதாசர் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் மதுரா நகரில் திரிபுரர் என்ற ஒரு பக்தர் வாழ்ந்து வந்தார். அவர் அரசனது முதல் அமைச்சராக இருந்தார். மந்திரியாக இருப்பதற்கு வேண்டிய தகுதிகள் எல்லாம் ஒருங்கே அமையப்பெற்றவர் அவர். சில வருடங்கள் மந்திரி பதவியில் இருந்து பின்பு அவர் ஓய்வு பெற்று தேசாடனம் செய்ய விரும்பி அரசன் இடம் தெரிவித்தார். அரசரும் தக்கபடி மரியாதை செய்து அனுப்பி வைத்தார். தேசாடனம் என்று நினைத்து புறப்பட்ட அவர் பிருந்தாவனத்திற்கு வந்ததும் அங்கே தங்கி ஆயுள் முழுவதும் கழித்து விட வேண்டும் என விரும்பினார். அதை மனைவியிடம் கூற அவளும் இணங்கினாள். மதுரையில் உள்ள தமது பொருட்களையெல்லாம் ஏழை எளியவர்களுக்கு விநியோகம் செய்வித்துவிட்டு பிருந்தாவனத்தில் உஞ்சவிருத்தி செய்து பணி செய்வது என முடிவு செய்துவிட்டார். அதன்படியாக முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் இருப்பிடமான பிருந்தாவனத்திலே நாள்தோறும் இறைவன் புகழ்பாடி பிச்சை எடுப்பதும் அதை கொண்டு பாகவதர்களுக்கு அளித்து தாமும் உண்பதுமாக காலம் கழித்து வந்தார். இப்படியே சில வருடங்கள் சென்று ஓடின. வருஷந்தோறும் கொண்டாடும் ஜென்மாஷ்டமி முதலிய உற்சவங்களும் வந்து போயின. அவரோ நாம சங்கீர்த்தனம் செய்வது ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு பணி செய்து வந்தார். இப்படியாக இருக்கும் இந்த சமயத்தில் இறைவனுக்கு பல்வேறு நாட்டில் இருந்து வரும் தொண்டர்கள் குலாம் பட்டு ஆடைகளை கொண்டு வந்து அணிவித்து மகிழ்ந்தது. இது கண்டு திரிபுரதாசருக்கு தாமும் இறைவனது திருமேனிக்கு ஏற்ற ஒரு ஆடையை சமர்ப்பிக்க வேண்டும் என ஆவல் உண்டாயிற்று. தமது மனைவியை நோக்கி, ஓ பெண்ணே, கண்ணபிரானுக்கு ஆடை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிறது என்றார். அதனை கேட்ட அவரது தேவியார், அன்பரே, உமக்கு ஆசை உண்டானது நல்லதுதான். முன்பு மந்திரியாக இருந்தபொழுது இந்த எண்ணம் தோன்றி இருந்தால் வண்ண பட்டாடைகள் எத்தனை வேண்டுமானாலும் வாங்கியிருக்கலாம். இப்பொழுது உஞ்சவிருத்தி வாங்கி உண்ணும் வாழ்க்கையிலே பட்டு ஆடைக்கு பணம் ஏது? இறைவனது அச்சா அவதார திருமேனிக்கு எத்தனையோ பட்டாடைகள் இருக்கின்றன. இன்று திடீரென அவருக்கு என்ன குறை வந்துவிட்டது என்றாள் அவள். அவரோ அதை ஏற்காமல், அவருக்கு ஒரு குறைவும் கிடையாது, எனக்குத்தான் ஒரு ஆடை வாங்கி அணிவிக்க வேண்டும் என்ற ஆவல் என சொல்லிக்கொண்டே அங்கு இருந்த ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நேரே கடைவீதி நோக்கி நடந்தார். ஏதோ ஒரு தொகைக்கு அந்த பித்தளை பாத்திரத்தை விற்று அந்த பணத்திற்கு நூல் ஆடை ஒன்றை வாங்கி எடுத்துக்கொண்டு கண்ணபிரானது ஆலயத்திற்கு நுழைந்து விட்டார். இப்பொழுது கோவிலிலே சந்தியா கால தீப ஆராதனை நடந்து கொண்டு இருந்தன. பக்தர்களாம் இறைவனது புகழை பாடிக்கொண்டு இருந்தார்கள். புன்முறுவலுடன் காட்சி தந்து கொண்டு இருந்தான் மதனமோகன வேணுகோபாலன். திரிபுரதாசர் அர்ச்சகரிடம் ஆடையை அளித்து, சுவாமி, இதை எம்பெருமானது திருமேனியிலே சாத்தி கற்பூர ஆரத்தி செய்ய வேண்டும் என்றார் அவர். அர்ச்சகர் வெகு அலட்சியமாக அந்த ஆடையை கையில் வாங்கினார். அவரையும் ஒரு முறை ஏற இறங்க பார்த்தார். பிறகு அவர் அலட்சியமான குரலில், அழகுதான் ஐயா, இதையா சமர்ப்பிக்க வந்து இருக்கின்றீர்கள்? எத்தனையோ செல்வந்தர்கள் ஏராளமான பணம் போட்டு வாங்கி கொடுத்திருக்கும் ஆடைகளை உடுத்துவதற்கு உரிய சந்தர்ப்பம் இல்லாமல் குவிந்து கிடக்கின்றன. அப்படி இருக்க குப்பையிலே பொறுக்கி வந்தது போன்ற துணியை கொண்டு வந்து சாத்து என்கிறீரே, போயா போ என்றார் அவர். திரிபுர தாசரது ஆவல் அதிகரித்து விட்டது. நயமாகவும் பணிவாகவும், ஐயா, இந்த ஏழையின் பொருளை உதாசீனம் செய்ய வேண்டாம்.
ஆடையின் தன்மையை கவனியாமல் ஆவலின் தன்மையை கருதி இதை ஒரு முறையேனும் இறைவனது திருமேனியில் சாத்த வேண்டும் என கூறி அதை கொடுத்துவிட்டு கோவிலை வலம் வரச் சென்றார். இப்பொழுது அர்ச்சகரது முகத்திலே ஏளன புன்னகை. பகவானுக்கு ஆடை சமர்ப்பிக்கின்றானாம். துணியை பார், துணியை என சொல்லியவராக அதை அலட்சியமாக கீழே விரித்து அதன் மேல் கால்களை நீட்டிக்கொண்டு உட்கார்ந்து விட்டார் அவர். அர்ச்சகரது கர்வத்தை ஒடுக்கி திரிபுர தாசரது மெய் அன்பை உலகினருக்கு உணர்த்த வேண்டும் என இறைவனது திருவுள்ளம் நினைத்தது. இரவு திருமஞ்சனம் முடித்து பூஜைகள் நடைபெறும் பொழுது மூலமூர்த்தியின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. மேனியின் நடுநடுக்கம் கண்ட அர்ச்சகர்கள் செய்வது அறியாது தவித்து துப்பட்டாக்களையும் பீதாம்பரங்களையும் குழந்து போர்வை இட்டார்கள். நடுநடுங்கிய மூர்த்தி நடுங்கியபடியே நின்றார். நாற்புறங்களிலும் தூபம், தீபம், அகில், கற்பூரம் இவைகளை கமல வைத்தார்கள். எப்பொழுதும் நடுநடுக்கம் நின்ற பாடு கிடையாது. இதற்குள் இந்த அதிசய செய்தி ஊர் முழுவதும் பரவிவிட்டது. மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கோவிலிலே குழுமிவிட்டார்கள். இது என்ன உற்பாதமோ என கலங்கினர் மக்கள். அந்த சமயத்திலே எமது பக்தன் திரிபுரதாசன் தந்த நூல் ஆடையை அணிவித்தால் எனது குளிர் நீங்கிவிடும் என அசரீரியாக ஒரு குரல் அர்ச்சகரின் செவிகளிலே விழுந்தன. உடனே அந்த அர்ச்சகர் இதை எல்லோருடைய செவிகளிலும் விழும்படி உரத்த குரலில் கூற மக்கள் ஆனந்தம் கொண்டார்கள். திரிபுரதாசர் கொடுத்த துண்டை விரித்து இருந்த அர்ச்சகர் பயந்து அதை எடுத்து சுத்தம் செய்து கொடுக்க மிகுந்த பய பக்தியுடன் அதை எம்பெருமானது திருமேனியிலே சாத்தினார் அர்ச்சகர். பிரகாரத்திலே தியானத்திலே ஆழ்ந்து மெய் மறந்து இருந்த தாசர் தம்மை யாரோ உலுக்கியது கண்டு விழித்தெழுந்தார். இறைவன் அவர் கொண்டு வந்த அளித்த அந்த நூல் ஆடையிலே கம்பீரமாக சோபித்தவராக காட்சி தந்து கொண்டு இருந்தார். இறைவனே, எம் அற்புதமான ஆடையை ஏற்று மனம் உமந்த உமது பெருந்தகை என்ன சொல்வேன் என மெய் சிலிர்க்க கண்ணீர் சோர அஞ்சலி செய்தவராய் நின்று கொண்டு இருந்தார் திரிபுர தாசர். ஓ சுவாமி, உமது மெய்யன்பை அறியாமல் அபச்சாரம் செய்துவிட்டேன். இறைவனே, வழியை கேட்டு உமது ஆடையை பெற்றுக்கொண்டதை என்ன சொல்வேன் என கூறியவராக அவர் திருவடிகளிலே விழுந்தார் அலட்சியம் செய்த அர்ச்சகர். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்